மைக்கேல் ஆஞ்சலோ ரோமாபுரியில் பெரிய ஓவியம் வரைந்தார். போப்பு ஆண்டவரின் கட்டளைக்கு இணங்க இயேசுநாதரின் வாழ்க்கை வரலாற்றை வரைந்து கொண்டே வந்தார். ஒரு குழந்தை இயேசுவுக்கான ஒரு மாடல் தேவைப்பட்டது. ஒரு தேவாலயத்தில் இருந்து வந்து பார்த்த ஒரு குழந்தையை தேர்வு செய்தான். அந்த குழந்தையை வைத்து குழந்தை இயேசுவின் படத்தை மைக்கேல் ஆஞ்சலோ வரைந்து முடித்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு இறுதி விருந்தை வரைய வேண்டும். யார் காட்டி கொடுத்தது? யூதாஸ். 12 வெள்ளிக்காசுகளுக்கு முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். காட்டி கொடுக்கிற துரோகத்தை வெளிப்படுத்துகிற ஒரு முகம் வேண்டும். பொருத்தமான ஆள் கிடைக்கவில்லை. ஒரு சந்தையில் ஒரு கடையில் ஒரு பொருளை திருடி சண்டை போட்டுக் கொண்டிருந்த ஒரு இளைஞனை பார்த்தார். அவருக்கு பிடித்திருந்தது. அழைத்து கூட்டிக் கொண்டு போனார், வரைந்தார். அவர் விரும்பியது போலவே யூதாஸ் பிறந்தான். வரைந்து முடித்தார். பணம் கொடுத்த பிறகு அவன் புன்னகைத்துக் கொண்டே சொன்னான், உங்களுக்கு என்னை நினைவு இருக்கிறதா என்று. இவருக்கு நினைவில்லை. அவன் சொன்னான், 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் தான் குழந்தை இயேசுவுக்கு வந்தேன். எல்லோருக்குள்ளும் இயேசு உண்டு, எல்லோருக்கும் யூதாஸ் உண்டு. ஆனால் இலக்கியம் யூதாசுகளை சிலுவையில் ஏற்றி இயேசுவை பிறப்பிக்க செய்கிறது.